இந்த ட்விஸ்ட் நாங்க எதிர்பார்க்கல ப்ரோ, தரமான ட்விஸ்டா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ட்விஸ்ட் தான் மொத்த சீசனை தூக்கி நடத்த போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த ட்விஸ்ட் சொன்னாலும் மக்கள் ஏத்துப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல, நம்ப மாட்டாங்க. அப்பவும் என்ன வந்தா சொல்லுவாங்க, நீ போய் சொல்ற ப்ரோ, உருட்டுற போன்னு சொல்லிட்டு. என்ன சொன்னாலும் சரி, 6ஆம் தேதி இந்த கிராண்ட் லான்ச் நடக்கும்ல, அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, அது இப்போ வந்து உண்மை ஆகிவிட்டது. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் பழைய போட்டியாளர்கள் ஒரு 4 பேர் உள்ள போறதா நியூஸ் இருக்குது. அதுல ஒரு ஆள் மட்டும் ஃபர்ஸ்டே உள்ள போற மாதிரி, ஒரு 3 பேர் வந்து ஒயில்ட் கார்டா போற மாதிரி வந்துட்டு இருக்குது. மொத்தமா என்னன்னு சொல்லி பாத்துடலாமா? வணக்கம் மக்களே, இந்த சீசனை பொறுத்தவரை கிராண்ட் லான்ச்ல, அந்த கிராண்ட் லான்ச் எபிசோட் நடக்கும்ல, அதுல வந்து ஒரு 16 பேர் உள்ள போறதா நியூஸ் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எப்படி விட்டாங்க, 14 பேர் 16 பேர் அப்படிதான் விட்டாங்க. சேம் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சீசனும் 16 பேர் உள்ள வரதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள போறாங்களாம். அதாவது பழைய போட்டியாளர்கள் ஒருத்தவங்க வந்து அந்த 16 கண்டஸ்டன்ஸ் கூட சேர்ந்து உள்ள போயிருவாங்களாம். மீதி 3 பேர் வந்து ஒயில்ட் கார்டா போவாங்க. அது எப்போ போவாங்க, எப்படி போவாங்க நமக்கு தெரியாது. இப்போ கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் போட போறேன்னு கேட்டீங்கன்னா இல்ல பயப்படாங்க, அதெல்லாம் எதுவும் போடல. அது நாளைக்கு தான் போடுவேன். சரியா? நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். என்ன ப்ரோ நாளைக்கு கன்ஃபார்ம்னா? ஆமா, நான் என்ன ஒரு 4 நாள் தான் இருக்கு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. சனிக்கிழமை எபிசோடுக்கான ஷூட் ஸ்டார்ட் ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ் வந்து குவாரண்டைன் பண்ணுவாங்க. எல்லாருமே குவாரண்டைன் மீன்ஸ் பெருசா பண்ண மாட்டாங்க, தனித்தனியா ரூம் வைப்பாங்க. சோ அந்த குவாரண்டைன் பண்ணுவாங்கல, அதனால நாளைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே செட்குள்ள ஏறிடுவாங்க. சோ அதனால நமக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் கிடைச்சிரும், நாளைக்கு பார்க்கலாம். சரி, இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் யார் உள்ள போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சீசன் 7ல இல்லையா, சீசன் 6ல இருந்து தான் ஒருத்தர் வரதா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு காமனர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்கப்பா. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க முன்னோட்டத்துல கூட வந்திருக்காங்க. கண்டுபிடிச்சுக்கோங்க நண்பர்களே, கண்டுபிடிச்சுக்கோங்க. சோ அவங்க தான் வர போறாங்களா. அந்த 16 போட்டியாளர்களுமே என்ன பொறுத்த வரைக்கும், அந்த 16 போட்டியாளர்களை ஒரு 10 பேருக்கு மேல எல்லாமே இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் தான். எல்லாமே ஏதாவது ஒரு சீரியல்ல இருந்து புறைக்கு கொண்டு உள்ள போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அதை தவிர்த்து ஒரு 4-5 பேர் வெளியே இருந்து வராங்க போல. அவங்க தான் இந்த கேமை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா சீரியல் ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மொத்தமா அந்த களிமண் மாதிரி எங்கேயா உட்கார்ந்துடக்கூடாது. அதெல்லாம் அடிச்சு உழைச்சு ஒரு பொம்மை செய்யறதுக்கு புதுசா ஒரு ஆள் உள்ள இறக்குனாதான் நல்லா இருக்கும். அந்த வகையில ஒரு சில பேர் உள்ள போறதா நியூஸ் வந்துட்டு இருக்குது. எல்லாம் நம்ம பார்த்த லிஸ்ட் தான் நண்பர்களே. நீங்க சொல்லுவீங்க நான் உருட்டுறேன்னு, பாருங்க நாளைக்கு உண்மையான லிஸ்ட் வரும், அப்ப பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. சரி ப்ரோ, பிக் பாஸ்க்கான ப்ரோமோ எதுவுமே வரல. இந்த வீடுக்கான கான்செப்ட் எப்படிதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே ரிவீல் பண்ணல. பயங்கர சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. அது ஏன் கேட்டீங்கன்னா, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மொத்தமா மாத்திருக்காங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சீசன் 8 தான். ஆனா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி மொத்த கான்செப்டே மாத்தி இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள போறாங்க. வீடு கான்செப்ட் எதுவும் பெருசா ரிவீல் பண்ணல. பிரைஸ் மணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா தெலுங்குல எல்லாம் பிரைஸ் மணியை மாத்திட்டாங்க. தெலுங்கு பொறுத்த வரைக்கும் பிரைஸ் மணி எல்லாம் கிடையாது. நீ வீட்டுக்குள்ள டாஸ்க் வின் பண்ணும், அந்த டாஸ்க் வின் பண்றதுல இருந்து எவ்வளவு ஏர்ன் பண்றியோ அதுதான் உன்னோட கடைசியில பிரைஸ் மணியா இருக்கும். அதனால நீ ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு ஃபைட் பண்ணி சேர்க்கிறியோ அதான் உன்னோட காசு. அந்த மாதிரி தான் இந்த சீசன்ல இருக்குமா, அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம தெலுங்குல நீங்க பாத்துருப்பீங்க, கேப்டன் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு வீக்குமே கேப்டன் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு வீக்குமே ரேஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நீ சண்டை போட்டு தான் எடுக்கணும். உனக்கு சாப்பாடு வேணுமா, அன்னைக்கு நீ டாஸ்க் கொடுக்கறதுல பயங்கரமா எப்படி அடிச்சு எப்படி எடுக்கிறியோ அதை பொறுத்து உனக்கு சாப்பாடு கிடைக்கும். வீட்டுக்குள்ள கேப்டன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ள அதுக்கும் ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும். அதுல எப்படி வின் பண்ணி ஒரு 3 பேர் வீக்லி செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இது மட்டும் எனக்கு கரெக்டா தெரியல. அது ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்றாங்க. சோ மொத்தத்துல அந்த கான்செப்ட் சேஞ்ச் ஆயிட்டு எல்லா சீசனும் எல்லா லாங்குவேஜையும் மாத்துறாங்க. அதுலதான் தமிழே மாத்திருக்காங்க. தமிழுக்கான கான்செப்ட் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டு. சோ அதனால வீடு கான்செப்ட் ரிவீல் பண்ணல. வீடுக்கான தீமாச்சும் ரிவீல் ஆச்சா ப்ரோ? வீடுக்கான தீம் எப்படி இருக்கு, வீடு வந்து எப்படி இருக்கு, கார்டு மாதிரி ரெடி பண்ணிருக்காங்களா, இல்ல வந்து ஏதாவது பூ டிசைன்ல ரெடி பண்ணிருக்காங்களா, இல்ல வந்து ஏதாவது ஜூ டிசைன்ல ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அது எதுவுமே ரிவீல் ஆகல. பட் ஒரு சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த ரூமர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, ஒரு ஜங்கிள், அதாவது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் நமக்கு தெரியல, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எந்த ஒரு இதுமே ரிவீல் ஆகல. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே நமக்கு இந்த கிராண்ட் லான்ச் அப்போ தான் ரிவீல் ஆகும் நினைக்கிறேன். இதுல இன்னொன்னு வேற இருக்கு. இந்த பிக் பாஸ் முன்னோட்டம் வேற ஒன்னு எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அதுல வேற ஒரு சில பேர் எல்லாம் போயிருந்தாங்களாம். எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் அது ஒரு சில பேர் போயிருந்தாங்க. அது நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது பாப்பீங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கிராண்ட் லான்ச் 6 மணிக்கு நடக்கும்ல, அக்டோபர் 6 சாயங்காலம் 6 மணிக்கு கிராண்ட் லான்ச் நடக்கும்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி 4:30க்கு ஆக்சுவலா அந்த முன்னோட்டம் அப்படிங்கறத போட்டுருவாங்க போல. அது ஒரு ஃபன் மாதிரி எடுத்திருக்காங்க போல. ஆப்போசிட்ல சில ஜெனரல் ஆடியன்ஸ், ஆப்போசிட்ல ஒரு 12 எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. அது வந்து 4:30ல இருந்து அது வந்து போயிட்டு இருக்கும். அது அப்படி முடிஞ்சு அதோட கண்டினியூட்டியா எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் லான்ச் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில பேர் இப்போ சோசியல் மீடியால பேசுறத வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, விஜய் சேதுபதி ஒரு ஹோப்போட உள்ள இருக்காரு. கண்டிப்பா பண்ணிடலாம், தரமா பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், கமல் சார் ஒரு பெரிய லெஜெண்ட். அவர் இந்த ஷோவை எவ்வளவுக்குள்ள ஒரு ஹைப் கொடுத்து மக்கள் மத்தியில் நடத்திட்டு போனாருன்னு சொல்லிட்டு, அந்த ஷோல இன்னொருத்தர் கை வைக்கும் போது பெரிய லெவல்ல மக்கள் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா
இந்த விஷயம் பண்ணும் அந்த விஷயம் பண்ணு சொல்லி பெரிய லெவல்ல எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி பண்ற மாதிரி தான் சில பல விஷயங்களை பண்ணிருக்காங்க போல. முக்கியமா சேனல் சைட்ல இருந்தும் விஜய் சேதுபதிக்கு சில பல விஷயங்களை கொடுத்து சாட்டர்டே சண்டே எப்படி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுக்குன்னு தனி டீம்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. தரமா இருக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. அதனால விஜய் சேதுபதி மேல ஒரு ஹோப் வைக்கலாம். கண்டிப்பா அது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. சோ வீடு கான்செப்ட் ரிவீல் ஆகல. அதுமே எனக்கு தெரிஞ்சு இந்த கிராண்ட் லான்ச் அன்னைக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த 16 போட்டியாளர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, 16 இல்ல 18 போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது 16 நம்ம வச்சுப்போம். அந்த 16 போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிறது ஓரளவு லீக் ஆயிருச்சு. பட் அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அதிகம். நம்ம எல்லா சீசனும் எதிர்பார்த்ததோட இந்த சீசன் பயங்கர அதிகமா இருக்க போது. முக்கியமா எக்ஸ் கண்டஸ்டன்ஸே 3 பேர் போக போறாங்க. ஸ்டார்டிங்ல போறது ஒரே ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஒருத்தர் தான் போக போறாங்க. வைல்ட் கார்டா ஒரு 3 பேர் போறாங்க. இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எப்படி செலக்ட் பண்றான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சில ரூமர்ஸ் வருது. அது எப்படி இருக்க போன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உள்ள செலக்ட் பண்றாங்களா, அது எப்படின்னா ஒரு 16 பேர் உள்ள போவாங்கல்ல, 16 to 15 வச்சுப்போமே. அவங்க உள்ள போயிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன சாய்ஸ் மாதிரி கொடுப்பாங்க போல. பழைய போட்டியாளர்கள் யார் எடுத்தா கரெக்டா இருக்கும், யார் இந்த வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சூஸ் மாதிரி கொடுப்பாங்க போல. அதுல இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆட்கள் தான் செலக்ட் பண்ணணுமா. எப்படி கான்செப்ட் புதுசா இருக்குல்ல. நீங்க ஒன்னும் யோசிக்கலாம் ப்ரோ, அப்ப இந்த மிச்சர் கண்டஸ்டன்ஸ் எதுவும் செலக்ட் பண்ணிட கூடாது ப்ரோ, அப்புறம் மொக்கையா பேரும் நீங்க யோசிப்பீங்க. எனக்கு புரியுது. அப்பெல்லாம் இருக்க போறதுல எல்லாமே ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ஸ் தான். நீங்க இந்த முன்னோட்டத்தை வச்சு எதிர்பார்த்தறேன். முன்னோட்டத்துக்கு குயின்ஸ் வந்தாங்களா, முன்னோட்டத்துக்கு ஜூலி வந்தாங்களான்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்க பேசுறாங்க. முன்னோட்டத்தை இங்க கொண்டு வராதீங்க. முன்னோட்டம் சும்மா எதுக்கும் எடுத்திருக்காங்க. பட் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் டிஃபரெண்ட். அது எல்லாமே ஒரு டைட்டிலுக்கு டிசர்வ் ஆன ஆளு ரொம்ப டஃப் கொடுத்து வீட்டுக்குள்ள அடிச்சு நொடிச்சு எல்லாத்தையும் ஒட்டச்சு இந்த பிக் பாஸ் மெட்டீரியல் இருப்பாங்கல்ல எல்லா சீசன்லுமே, அப்படி ஒரு ஆளை தான் எடுக்க போறாங்க. இதுல ஆளா உள்ள போறது சீசன் 6 சேர்ந்த ஆளுன்னு சொல்றாங்க. அவங்க பேரு கூட தனலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியல. நான் ஏதாவது சொல்ல அதுக்கு என்ன நீங்க தூக்கி போட்டு அடிக்க, அது எனக்கு எதுக்கு. பட் தனலட்சுமின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் மக்களுமே நிறைய பேர்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்ல எந்தெந்த சீசன்ல யார் போனா நல்லா இருக்கும்னு. சீசன் 6 பொறுத்த வரைக்கும் தனலட்சுமி போனா கண்டென்ட் இருக்கும் ப்ரோ. தனலட்சுமி போனா கண்டிப்பா அந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தனலட்சுமி பேர் தான் இப்ப அடிபட்டுக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போமே. ஏன்னா அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். நீங்க சொல்லுங்க யாரு போனா நல்லா இருக்கும். இப்ப தனலட்சுமின்னு சொல்லிட்டு ஓரளவு கெஸ் ஆயிட்டு. இப்ப தனலட்சுமி உங்களுக்கு தோணுச்சுன்னா தனலட்சுமி கமாண்ட்ல போடுங்க. அதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் நாளே இந்த ஒரு பர்சன் போனா இந்த கேம் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க, இந்த ஒரு பர்சனால இந்த கேமை சேஞ்ச் பண்ண முடியும்னா யார சொல்லுவீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே உள்ள போறாங்க. அந்த ஆளை கண்டிப்பா வீடே சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா பழைய கண்டஸ்டன்ஸ் நிறைய பார்த்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். எப்படி லைம் லைட்ல வரணும், எதை அடிச்சா கண்டென்ட்டா மாறும், எதை தட்டினா ப்ரொமோவா மாறும் அவங்களுக்கு தெரியும். அதனால வீடு சேர்ந்து மொத்தமா சேர்ந்து அந்த ஒரு போட்டியாளர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த கடை சீசன்ல உள்ள போன அர்ச்சனா அடிச்சாங்களே, நீ வைல்ட் கார்டா தானே உள்ள வந்த, நீ எல்லாம் பார்த்துட்டு தானே வந்தேன்னு சொல்லி அடிச்சாங்கல்ல. அதே மாதிரி இங்கேயும் குரூப் சேர்ந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. அதனால அதெல்லாம் தாங்குற லெவலுக்கு ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ஸ் உள்ள போனதான் நல்லா இருக்கும். அதுல என்னோட கெஸ்ஸுமே தனலட்சுமி தான். ஏன்னா சீசன் 6 தான் சொல்றாங்க. சீசன் 7 வந்து மேபி வைல்ட் கார்டா போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சீசன் 7ல சேர்ந்த ஆட்களோ சீசன் 5 சீசன் 4 யாருமே இந்த ஸ்டார்டிங்ல போல, அதாவது அந்த கிராண்ட் லான்ச் அப்ப உள்ள போலன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. அதுல யாரு போனா நல்லா இருக்கும். என்னோட ரெஃபர்னா சிவின் சொல்லலாம், விக்ரமன் அவர்களை சொல்லலாம், தனலட்சுமியை சொல்லலாம், மகேஸ்வரி அவங்களும் சொல்லலாம், மணிகண்டன். இந்த 5 பேர் என்னோட இதுல இருக்காங்க. பட் இந்த 5 பேர்ல எனக்கு தனலட்சுமி மேல ஒரு பெரிய ஹோப் இருக்கு. கண்டிப்பா எவ்வளவு பேர் அடிச்சாலும் அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு பேர் அடிச்சாலும் அதை தாங்கி டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு திறமை தனலட்சுமியிட இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் பிக் பாஸ்க்கான ப்ரோமோ அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. ப்ரோமோ இல்லாம இப்ப என்ன பண்ணேன்னு தெரியாம மேக்கிங் வீடியோ எல்லாம் விடுறாங்க. நாங்க இப்படிதான் ஷூட் பண்ணோம், இங்க வந்து இந்த கேமரா வச்சிருந்தோம், இங்க கிரீன் ஸ்கிரீன் போட்டுருந்தோம்னு சொல்லி அதை ஒரு வீடியோவை போட்டு வச்சிருக்காங்க. சோ ப்ரோமோ எதுவுமே இல்ல. காலைல கூட ஒரு ப்ரோமோ வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. அது என்னன்னா, வீட்டுக்குள்ள ஆளும் புதுசு ஆட்டம் புதுசுன்ற மாதிரி புது வீடு புது முகங்கள். ஆனா சண்டை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா சமாதானமா மட்டும் போக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. பட் நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரூல்ஸை மாத்திருக்காங்க, ஆட்களை கொஞ்சம் டிஃபரெண்டா தான் எடுத்திருக்காங்க. சோ இவங்க ஒரு கண்டென்ட் பண்ண போறாங்க. ஏன்னா சமாதானமா உள்ள போறது இல்ல. டாஸ்க் நிறைய வச்சு நீ தூங்கினா தானே அமைதியா இருப்ப, நீ உட்கார்ந்தா தானே கதை பேசுவ, நீ அங்கேயுமா கூட்டமா சேர்ந்து தானே ஏதாவது வேலையை பார்ப்ப, அதெல்லாம் நான் விட மாட்டேன். உனக்கு டாஸ்க் வச்சே நான் அடிச்சு முறிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு இதோட தான் இருக்காங்க. அது உறுதியாயிட்டு இந்த சீசனை பொறுத்தவரை டாஸ்க் பயங்கரமா இருக்கு போது. பட் உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்தேன் இந்த இதுல ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ல எந்த ஒரு டாஸ்க் இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் சீசன் 6 சொல்லுவேன். ஏன்னா சீசன் 6ல யாரையுமே தூங்க விடாம டாஸ்க் வச்சாங்க. ஒரு பையன் தூங்கல, தூங்க முடியாத அளவுக்கு டாஸ்க் நடந்துச்சு. அந்த மாதிரி டாஸ்க் இந்த சீசன்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் என்னோட கெஸ். உங்களோட கெஸ் சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு கண்டஸ்டன்ஸ் லிஸ்டோட வரேன். 16 பேர் உள்ள போறாங்களா, ஒரு 18 பேர்கிட்ட கிடைச்சிருக்குது. நாளை சந்திப்போம். லைக் பண்ணிக்கோங்க.